அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சையான பேச்சுக்கு கண்டனங்கள் வலுத்திருக்கும் நிலையில் அதிமுக சார்பாக சசிரேகா அவருடைய கருத்துக்களை பகிர இணைப்பில் உள்ளார். பொன்முடி சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாமா? கனிமொழி ஏதோ அதிசயமா கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. இதுக்கு மட்டும் கனிமொழி சொன்ன வாக்குறுதிகளும் அவங்க கண்டிக்க வேண்டிய விஷயங்களும் திமுகல இன்னும் நிறைய இருக்கு. ஏதோ அவர் கண்டித்து விட்டதாலேயே இவர்கள் திருந்து விட்டார்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதை தொடர்கதையா இது கருணாநிதி காலத்துல இருந்து இதை தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. அவங்க சட்டமன்றத்திலேயே எங்கள் தலைவர்களை அவமானப்படுத்துவது, சேலையை படித்து இழுப்பது, மேடை பேச்சுக்கள்ல பாத்தீங்கன்னா ஆபாச பேச்சுக்களை அவங்க தலைவர்களே அதை என்கரேஜ் பண்றது, அவங்களே அதுக்கு கைத்தட்டி சிரித்து மகிழ்வது, பெண்களை கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, ஆபாசமாக சித்தரிப்பதெல்லாம் திமுகக்கு எப்பவுமே கைவந்த கலை. அவங்க வரும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வருவாங்க தேர்தல்ல. ஆனா அதை எதையும் நிறைவேற்ற மாட்டாங்க. பெண்களை கொச்சைப்படுத்தி சிரித்து கொண்டிருப்பதும் கேவலப்படுத்தி கொண்டிருப்பதும் தான் அவர்கள் மேடைகள்ல நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இதுக்கு பொன்முடி மாத்திரம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் இருக்கக்கூடிய பழைய ஆட்கள்ல எல்லாருமே யாரு அப்படின்றதெல்லாம் பெயர் சொல்ல கூட விரும்பல திமுக காரங்களை. அந்த அளவுக்கு அவங்க மேடைகள்ல இதைத்தான் அவங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை அங்க செய்தி தொடர்பாளர்களாகவும் தலைவர்களாகவும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களை கிண்டல் பண்ணி பேசுறது, அவங்களுடைய உருவ கேலி செய்யறது, இதைத்தான் அவங்க எப்பவுமே செய்வாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் அந்த கட்சியில இருக்காது. நடவடிக்கை கண்டனங்கள் வலுக்கும் போது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு தற்காலிக நீக்கம்னு திரும்ப எல்லாரையுமே சேர்த்துப்பாங்க. பொன்முடி போன்றவர்களும் அவங்க நீக்கமே பண்ணணும் இந்த மாதிரியான பேச்சுக்கு. அமைச்சர் ஏற்கனவே அவர் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி, அப்பீல்ல இருக்காரு. இந்த லட்சணத்துல அவருடைய மேடை பேச்சு, அவருடைய வயது என்ன, அவருடைய அந்த பதவி என்ன, அவங்களுடைய அனுபவம் அதெல்லாம் திமுக காரங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. எப்பவுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க பேச்சுக்களை தான் பேசுவாங்க. நல்ல திட்டங்கள் பற்றியோ, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் பற்றியோ, இல்ல எதிர்கால திட்டங்கள் பற்றிலாம் நம்ம திமுக கிட்ட எதிர்பார்க்க முடியாது. திமுக கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏற்கனவே மேடையில அவர் பொன்முடி அவங்க தொகுதியிலே நீங்க ஓட்டு போட்டு கீழ்ச்சிட்டீங்க, உங்களுக்கு தண்ணி தராங்கன்னு பேசினவர் தான் பெண்களை பார்த்து. அதுக்கப்புறம் பஸ்ல ஓசில போறீங்க அப்படின்னவர் மேடையில உட்கார வச்சா எஸ்சி, பஸ்ல போனா ஓசி, மேடையில போனா நீ எஸ்சி தானேன்னு ஒரு பெண்ணை பார்த்து பேசக்கூடியவர் தான் அவரு. இப்படி எல்லா வகையிலுமே பெண்களை ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் உருவ ரீதியாகவும் அவர்கள் மனம் புண்படும்படியும் கேவலமாக பேசக்கூடியவர்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அவங்க? இது தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. பொன்முடி இது மாத்திரம் கிடையாது. பல்கலைக்கழக அவர் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கும் போதே அவருடைய பல்கலைக்கழக கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா உள்ளரங்க கூட்டங்கள்லயே மாணவர்களை வச்சுக்கிட்டு என் கூட ஒரே ஒரு பொண்ணு தான் படிச்சாங்க 10ஆவதுல, பானுமதினு ஒரு பொண்ணு படிச்சாங்க, வேற எந்த பொண்ணுமே படிக்கல, என் கூட ஒரு பொண்ணு தான் என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்களதான் தேடிட்டு இருக்கேன்றாரு. இன்னொருத்தர் அதே துரைமுருகன், உன் கூடனா ஒண்ணு இல்ல, எங்களுக்கு பரவாயில்ல, 4 பேரோ 10 பேரோ படிச்சாங்க என் கூட SSLCன்னு சொல்லி இப்படிதான் பேசுவாங்க. அவங்க கிட்ட தகுதி தரத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இவங்க இந்தமா கண்டனம் தெரிவிச்சுட்டா போதுமா? கனிமொழி அவர் அமைச்சர்ல இருந்தே நீக்கணும். ஏற்கனவே தண்டனை பெற்ற குற்றவாளி, பிளஸ் இந்த மாதிரி இவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளால சொல்லக்கூட முடியாத, அதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அருவருப்பான பேச்சு ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்றால் இந்நேரம் நடவடிக்கை அவரை தூக்கி இருக்க வேண்டாமா? இதுதான் இவங்க லட்சணமா? கண்டனம் ஒரு எக்ஸ்தலத்துல தெரிவிச்சுட்டா போதுமா? இது தொடரக்கூடாது. ஆனா அதை திமுக எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில வீட்டுக்கு போகுது, இதுதான் அவங்களுடைய லட்சணம். அவர்களை வீட்டுக்கு அனுப்புனாதான் எல்லாருமே தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஏற்கனவே சட்டம் ஒழுங்குல இருந்து, கஞ்சா பிரச்சனைகள்ல இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரங்கள்ல இருந்து, பாலியல் தொல்லைகள்ல இருந்து, பெண்கள் ஏராளமான பிரச்சனைகளை, வரலாறு காணாத பிரச்சனைகளை இந்த ஆட்சியில சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப அவங்க அமைச்சர்களே மேடைகள்ல கேவலமான சித்தரிக்கும் செயல்களை செய்துட்டு இருக்காங்க. இவங்க என்னைக்கு இந்த ஆட்சி ஒழியுதோ அன்னைக்குதான் இதெல்லாம் முடிவுக்கு வரும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி மேடம். நன்றிங்க.